தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்திற்கு காத்திருக்கும் இளம் மணப்பெண்களுக்கான முற்றிலும் மாறுபட்ட புதுமையான நிகழ்ச்சி மேளம் கொட்டு தாலி கட்டு. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்து குவிந்த ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களிலிருந்து தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் மட்டுமே. வாழ வைக்கும் தமிழுக்கும் உலகெங்கும் வாழும் கோடானா கோடி தமிழ் நெஞ்சுங்களுக்கும் ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேளம் கொட்டு தாலிக்கட்டு, பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் இந்து. நான் வந்துட்டு ஓல்டு வாஷ்மன் பேட்லேருந்து வரேன். நான் இப்போது இந்த ஷோக்கு வந்துட்டு மேளம் கொட்டு தாலிக்கட்டு ஷோவில் வந்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். இந்த ஷோ வந்து கிடைச்சது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் சொல்ல போனால் இது மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களோட ட்ரீம் வந்து கம் ட்ரூ ஆகிற மாதிரி ஒரு சான்ஸ் இது. எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் தான். ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி தான். அம்மா வந்துட்டு ஸ்கூல் ரிட்டையர்டு ஹெச்எம்மாக இருக்காங்க. அம்மாவோட பேர் பத்மினி. அண்ணா இருக்காங்க எனக்கு. அண்ணா என்னை விட 2.5 வயசு பெரியவங்க. அவங்க வந்துட்டு ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்தே எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணது, மோட்டிவேட் பண்ணது என்னோடய அம்மா அண்ணா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா இல்லாததுனால ஒரு கொஞ்சம் வருத்தம் இருக்குதான். பட் ஸ்டில் வந்து என்னோட அம்மா இருக்காங்க. அப்பாவோட ஸ்டேஜில் என் அண்ணன் இருந்து என்னை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான், மோட்டிவேட் பண்ணுவான். இப்போ ஒன்ஸ் மேரேஜ்னு டிசைட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எய்ம் இருக்கும். ஒரு சிலருக்கு நினைப்பாங்க இந்த ஏஜில் தான் பண்ணிக்கணும், இல்லை லவ் மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லை அம்மா அப்பா சொல்கிற மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருப்பாங்க. நானும் ஃபஸ்ட்டு வந்து எல்லார் மாதிரியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து எல்லாராலையும் பண்ண முடிகிறது, நம்மளாலையும் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. சரி வேண்டாம், லவ் மேரேஜ் வேண்டாம், சரி அம்மா ஆசைப்படுற மாதிரி ஒரு பையனை, வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசித்தேன். இது வந்து எப்படின்னா அம்மாவோட ஆப்ஷனாக இருக்கும், அதில் வந்து என்னோடய சாய்ஸாக இருக்கும். ஸோ அம்மா காமிச்ச பசங்களில் எனக்கு பிடிச்சவங்க யாருனோ அவங்கள தான் வந்துட்டு நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஃபினான்ஷியலாக எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் இந்த ஷோ மூலமாக வந்துட்டு ஒரு அம்மா அப்பா இருந்து ஒரு மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஷோ மூலமாக ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி நான் ராஜேஷ் அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், நல்ல ஒரு உன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணு, வின் பண்ணணுன்றதையும் நினச்சி பண்ணு. அதில் எவ்வளோ நீ வின் பண்ணுறன்றது அது உன்னோட டேலண்ட்டை பொறுத்து. ஓவராலாக சொல்லணுன்னா நீ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறியோ அது நீ என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே உனக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது ராஜேஷ் தான். ஹாய், நான் வந்து வித்யாலக்ஷ்மி. நான் சவுகார்பேட்டில் சென்னையிலேருந்து வரேன். நான் செகண்ட் இயர் பிகாம் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து என் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி. தாத்தா பாட்டி, அத்தை மாமா, பெரியம்மா பெரியப்பா, அம்மா அப்பா நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நிறைய என்ஜாய் பண்ணுவோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இருப்போம். அண்ணன் அக்கா எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எனக்கு கல்யாணத்தை பற்றி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இந்த ஷோ பேரை கேட்டாலே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேளம் கொட்டு தாலி கட்டு. அதனால் இதில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணோன்ட்டு ஈகராக இருக்கேன். நான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த ஷோவோட ஆங்கர் ஸ்னேகா மேடம் கிட்ட பார்த்து பேசி அவங்கக்கிட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க வந்து புன்னகை அரசின்னு சொல்லுவாங்க. அவங்க சிரிப்புலேயே நிறைய பேர் மயங்கியிருக்காங்க. அதே மாதிரி நானும் சிரிச்சா நல்லா இருப்பேன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களும் சரி சொல்லியிருக்காங்க. இதில் வின் பண்ணுற அமௌண்ட் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து என்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டில் இதையும் ஆட் பண்ணி எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதோட சேர்த்து வச்சு எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இவங்க கூட நான், எங்கள் கூட நீங்கள் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையை நாம் சேர்ந்து மாற்ற போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப அழகான பையன் அதுதான் வேணும், ரொம்ப வெல் செட்டில்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பணம் பண்ணுறவனா இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் அவன் வந்து மனுஷால மதிக்கணும். அவனோட ஃபேமிலியை அவன் லவ் பண்ணணும். ஸோ தட் அவன் என்னோடய ஃபேமிலியை லவ் பண்ணுவான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது இல்லாமல் என் ஃபீலிங்ஸை வந்து காலில் போட்டு மெதிக்கிறவனாக இருக்கக்கூடாது. நான் பேசுகிறதே எனக்கு காது கொடுத்து கேட்குறவனாக இருக்கணும். கல்யாணன்றது ஒரு பொண்ணோட லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்.
ஸோ எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எனக்கும் சில ஆசைகள் இருக்குது. என்னோடய வெட்டிங் வந்து காதல் திருமணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட மேரேஜ் சிம்பிளாக நடந்தால் போதும், பட் ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக நடக்கணும். கிராண்டாக இந்த சென்ஸ் ஜுவல்ஸ் சாரீஸ் அதில் இல்லை, ஊர் கூட்டி நடக்கிறது தான் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க என்னோட கொஞ்சம் டாலாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் கொஞ்சம் என்னோட டாலாக இருந்தால் இட் வுட் பி பெட்டர் அண்ட் கொஞ்சம் வெல் பில்ட் அப் பாடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். என் மேரேஜ் முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க தான் ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாம் அத்தை மாமா எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். மேரேஜ் பற்றி பார்க்கும்போது லவ் கம் அரேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் வந்து என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருந்தால் போதும் அது. அண்டு என்னோடய மேரேஜ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கோயிலில் வந்து சிம்பிளாக நடந்தாலே போதும். இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறது தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் காசு எல்லாமே வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக மேரேஜ் பண்ணுறது பெட்டர்னு யோசிக்கிறேன். ஆஃப்டர் மேரேஜ் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும் ஆசைப்பட்றேன். அப்போ தான் மாமியார் மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா கேரிங்காக பார்த்துக்க முடியும். நம்மளோட பசங்களை கூட அவங்க பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து வேணும். ஹி ஷுட் சப்போர்ட் மீ, ஹி ஷுட் பிலீவ் மீ, தட்ஸ் இட். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. கல்யாணன்றது லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு தடவை தான் வரும். அந்த ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நாளை அழகாக அமைச்சிக்கணும். ஸோ அந்த நாள் நல்லா அமையறதுக்கு 2 பேருமே தான் அவங்களுடைய பங்கை வைக்கணும். நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு முடிஞ்சதை வந்து நம்ம செய்யலான்னு வந்து மனசில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது முடியலையேன்னு ஒரு பக்கம் சில டைம் வருத்தமாக இருக்கும். கல்யாணம் பண்ணும்போது என்னால் முடிஞ்ச அமௌண்ட் நான் சம்பாரிச்சதில் என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் ஃபேமிலியில் கல்யாணன்ற விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் என்னால் எங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சோன்னா என்னோட மேரேஜுக்கு கண்டிப்பாக என்னோட பார்ட்டிசிபேட்ஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டால் வீட்டில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு கல்யாணம் பேசும்போது முன்னாடி வந்து ஜுவல்ஸ் வாங்கணும், அப்புறம் வந்து புடவை வாங்கணும், இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ தட் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் நானும் எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்ம பேரண்ட்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோடய கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி பண்ணணும், எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க நம்ம லைஃப்பில் எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய லைஃப் அவங்க அமைச்சு கொடுக்குறச்ச, நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து யாருக்கு கூட நம்ம இருக்கணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி அதை அவங்க நமக்கு அமைச்சு கொடுக்குறச்ச அவங்களுக்கு எல்லா பாரத்தையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்மளும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் நம்ம கல்யாணத்தில் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கல்யாணம் இல்லை, அதனால மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு தாலி கட்டு. மகிழ்ச்சி, ஆச்சரியம், சோகம், அதிர்ஷ்டம் என கலவையான உணர்வுகளை வெளிப்படுத்திய போட்டியாளர்கள் சுற்றுகளை பயத்தோடு சந்தித்தாலும் சவாலாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிலையையும் கடந்தனர். இந்த ரவுண்டில் உங்ககிட்ட மொத்தம் 3 கேள்வி கேட்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒவ்வொரு சவரனா ஜெயிச்சிட்டே இருக்கலாம். 3 சவர வரையும் உங்கள் தாலிக்கான தங்கம். முதல் முடிச்சு போட்டுடலாமா? போட்டுடலாம். உங்களுக்கான கேள்வி, திருமணத்தின் போது மாப்பிள்ளை மணப்பெண்ணின் எந்த காலை அம்மின் மீது முதலில் எடுத்து வைப்பார்? ஆப்ஷன் ஏ வலது கால், ஆப்ஷன் பி ஏதோன்னு ஒரு கால், ஆப்ஷன் சி இடது கால். ஆப்ஷன் ஏ வலது கால். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்களேன், அது கேட்க மாட்டேன். கரெக்டாக சொன்னீங்க. 1 சவரன் தங்கம் உங்கள் தாலிக்காக ஆல்ரெடி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ. அடுத்து முடிச்சு, அல்டோனியா என்பவரை மணந்து கொண்டு டெல்லியை ஆட்சி செய்த பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ ராணி பத்மினி, ஆப்ஷன் பி ஜான்சி ராணி, ஆப்ஷன் சி ரசியா சுல்தானா. ஆப்ஷன் சி ரசியா சுல்தானா. இது கெஸ் தான். கெஸ் தான் இல்லை? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? படித்த ஞாபகம் இருக்குது, ஆனால் இந்த அல்டோனியான்ற விஷயம் நான் படித்தது இல்லை, ஞாபகமும் இல்லை. நீங்கள் சொன்னது சி ரசியா சுல்தானா. இங்கே ஆன்சர் காமிக்கிறதும் ரசியா சுல்தானா. தட்ஸ் a right answer. உங்கள் வருங்கால கணவரின் கார் அல்லது பைக் எண் என்ன? அங்க பார்க்க கூடாது. ஆனா ஆதித்யா அங்க துடிக்கிறாரு, தவிக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட பைக் தெரியாதா? என்ன லவ் பண்றியா? எனக்கு தெரியாது. எத்தனை வாட்டி உட்காந்து போயிருப்பீங்க? ஆனா அது ஆட் பண்ணா 18 வரும், அது மட்டும் தெரியும்.
கரெக்டாக நம்பரை சொல்லுங்க. ஆட் பண்ண 18, ஆட் பண்ண 21லாம் கிடையாதுங்க. 2.5 வருஷமா லவ் பண்றீங்க நீங்க. காரா இல்லை பைக்கா? பைக்கு. பைக்கு. அது வரையும் தெரியுது. ஓகே, அந்த அளவுக்கு இல்லை. 5 to 18. பைக்ல தான் போயிருக்கீங்களா இல்லை ஆட்டோ? 7. நடந்து? பைக். கண்டிப்பா பைக் தான். நம்பர் தெரியல. 5 to 5, 6, 7. 7, 18. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுல நம்பர். அங்க ஆதித்யா சொல்லி கொடுக்க தவிக்கிறாரு. இல்ல இல்ல தெரியல. ஆப்ஷன் இருக்கா? ஆஹா, என்ன இந்த க்ளூ கொடுத்து நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க உங்களை. உங்களோட வருங்கால கணவர் தனிமையில் இருக்கும்போது என்ன செய்வார்? மூவிஸ் பார்ப்பாரு. உங்ககிட்ட பேச மாட்டாரா? பேசுவாரு. அது பேசுறது எப்பவுமே பேசுவாரு. தனிமையில் இருக்கும்போது மூவி பார்ப்பார் நீங்க சொல்றீங்க. யோசிச்சு சொல்லுங்க கொஞ்சம். வேற என்ன பண்ணுவாரு? 5 இயர்ஸ்ல என்னென்ன பண்ணிருக்காரு? கொஞ்சம் திங்க் பண்ணி கரெக்டான பதில். இந்த தனிமையில விட்டதே கிடையாதா? இல்லையா? அப்ப எப்படி படம் பாக்குறதுன்னு சொல்றீங்க? அவருக்கு மூவிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். தனிமையில விடாமலே எப்படி மூவிஸ் பார்ப்பாருன்னு சொல்றீங்க? இல்ல, எவ்ரி வீக்கெண்ட்ஸ் அவர். அப்ப என்ன ப்ளீஸ் ஒரு 2 hours விட்டு நான் அவர் போய் படம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே ஓகே. எவ்ரி வீக்கெண்ட் போவாரு. எவ்ரி வீக்கெண்ட். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அப்படியே கரெக்டான ஆன்சரும் கரெக்ட். இது ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட். 60 செகண்ட்ஸ்க்குள்ள நாங்க சொல்ற விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும். 6 சின்ன சின்ன விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சின்ன விஷயத்தை செஞ்சு முடிச்சீங்கன்னா 75,000. அதுக்கப்புறம் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் 15,000 15,000ன்னு 1.5 லட்சம் வரையும் திருமண ஆடைகளுக்காக நீங்க கொண்டு போலாம். ஓகே, அப்படி நம்மளும் போலாமா? போலாம் மேடம். ரெடியா? ரெடி மேடம். லெட்ஸ் கோ. கணேஷ் இங்க வாங்க. இந்த ஆக்டிவிட்டி ரவுண்ட்ல நீங்களும் இருக்கிறீங்க. இவங்க என்ன பண்ணனா ஒவ்வொரு பன்னா எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடணும். அப்பப்ப தண்ணியும் குடிக்க வைக்கணும். கண்டிப்பா. எத்தனை பண்ண நீங்க சாப்பிடுறீங்களோ அவ்வளவு பரிசு உங்களுக்கு. ஏன் கையை கட்டி விட்டேனா உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிடக்கூடாது. இல்ல பண்ண நான் எடுத்து தின்னுடுவேன். பண்ண நீங்க எடுத்து தின்னுடுவீங்கன்னா ரெடியா? ரெடிமா. நீங்க ரெடியா? கண்டிப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. இது சாப்பிடணும் நீங்க. ஓகே. Your time starts now. அன்போட பாசத்தோட நல்லா சீக்கிரம் சாப்பிடுங்க. 75,000. இன்னொரு 50 செகண்ட்ஸ் இருக்கு. 75,000. தண்ணி. ஐயோ பாவம். சீக்கிரம் 30 செகண்ட் தான் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே ஊட்டி விடுங்க சந்தோஷமா. அவரு கஷ்டப்படக்கூடாதுன்னு இட்ஸ் ஓகே. 20 செகண்ட் தான் இருக்கு. பொறுமையா? அவன் பொறுமையா சொல்றாங்க அவங்க. இட்ஸ் ஓகே. வீட்டுக்காரருக்கு இவ்ளோ தண்ணி காட்டுறீங்களே. தண்ணி குடிச்சு முடிஞ்சிருப்பா. தண்ணி வேணுமா? 5, 4, 3, 2, 1. Time's up. இது ஒரு அப்சர்வேஷன் ரவுண்ட். 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ ப்ளே பண்ணுவோம். அதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்போம். முதல் சரியான பதிலுக்கு 1.5 லட்சம். அதுக்கப்புறம் சொல்ற ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 25,000 25,000 2 லட்சம் வரை உங்களோட திருமண நகைகளுக்காக இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கலாம். ஓகே? எஸ் மேம். வீடியோ பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட். எஸ் மேம். வீடியோ ப்ளீஸ். வெங்கட் பாரி கடிச்சாரியா? சார் மாப்பிள்ள ரூம்க்கா? ஆமாம் சார். என்ன ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வரது இவ்வளோ நேரமா? சாரி சார். குடிங்க, ஓடி போயிரு. தம்பி இது உள்ள கொடுத்துருங்க. நான் பொண்ணு ரூம்ல போய் கொடுங்க. பார்த்துட்டீங்களா? ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? கேள்வி கேட்கலாமா? எஸ் மேம். உங்களுக்கான முதல் கேள்வி.
ஸ்ரீகாந்த் மணப்பெண் அறை கதவை திறக்கும் போது அந்த கதவில் எந்த ஸ்டேட்டின் பெயர் எழுதியிருந்தது? என்ன கவனிச்சிங்க? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியா? ஓகே சரி, அது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இலியானா பக்கத்தில் எத்தனை கிஃப்ட் பாக்ஸ்கள் இருந்தன? தெரியல, இது கெஸ் தான் மேம். 4 கெஸ். நல்ல 4. ஓகே, அது சரி, அதுவும் பார்க்கலாம். உங்களுக்கான மூணாவது கேள்வி. ஜீவா மணமகன் அறையின் வெளியே இருக்கும்போது அவர் கையில் இருந்த கவர் கலர் என்ன? ரெட். இது பார்த்தீங்களா? கெஸ்ஸா? இது பார்த்து. ரெட்டா? சரி, நீங்க சொன்னதெல்லாம் சரியான பார்த்துடலாம். எஸ் மேம். நான் கேட்ட முதல் கேள்வி அரை கதவின் மேலிருந்த பேர் என்ன, ஸ்டேட் பேர் என்னன்னு கேட்டிருந்தேன். நீங்க சொன்ன பதில் பாண்டிச்சேரி. சரியான பதில பார்த்துடலாம். தமிழ்நாடு. வாட் டு டு? போச். அடுத்த கேள்வி. நான் கேட்ட கேள்வி இலியானா பக்கத்துல எத்தனை கிஃப்ட் பாக்ஸ் இருந்ததுன்னு. நீங்க சொன்னது 4. சரியான பதில் 4. நீங்க கெஸ்ட்லி நல்லா விளையாடுறீங்கப்பா. எவ்வளவு கிடைச்சிருக்கு இப்போ? 1.5 லட்சம். நான் கேட்ட மூணாவது கேள்வி ஜீவா கையில இருந்த கவரோட கலர் என்னன்னு. நீங்க என்ன கலர் சொல்லிருந்தீங்க? ரெட். ரெட். அது ரைட்டான்னு பார்த்துடலாம். சார் மாப்பிள்ள ரூம்க்கா? ஆமாம் சார். ரைட் ஆன்சர். Happy married life. Thank you. மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு தாலி கட்டு. இந்த ஷோலையும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அது நிச்சயமா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு இருக்கும். முதல் அதிரடி மாற்றம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த எபிசோட்ல இருந்து போட்டி போட போறது ஒரு மணப்பெண் இல்லைங்க, 3 மணப்பெண். ஏன் 3 மணப்பெண்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டவங்கெல்லாம் எத்தனையோ மணப்பெண் வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வரீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மணப்பெண்ணா கலந்துக்கிட்டா எத்தனையோ மணப்பெண் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட சான்ஸ் எப்போ வருது, எப்படி வருதுன்னு எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒரு மணப்பெண் 3 மணப்பெண் ஆச்சு. காத்துட்டு இருக்கவங்களோட சான்ஸ் 3 மடங்கு அதிகமாச்சு. என்ன சந்தோஷம் தானே? வாங்க நம்ம வீட்டு விஷயத்துக்குள்ள போகலாம். கேம்ஸ்ல ரூல்ஸ் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதுல மொத்தம் 6 படிகள் இருக்கு. முதல் படி 3 முடிச்சு. ஒவ்வொருத்தங்கிட்ட 2 கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கு சரியா தவறான நீங்க பதில் சொல்லணும். 2வது கேள்விக்கு சரியான பதிலை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 1/2 சவரன் நீங்க ஜெயிக்கலாம். மொத்தம் 1 சவரன் தாலிக்கான தங்கம் நீங்க இந்த படியில ஜெயிக்கலாம். 2வது படி தாய் வீட்டு செய்தனம். வீட்டு உபயோக பொருட்களுக்காக 75,000 நீங்க இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ ப்ளே பண்ணி ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்போம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 25,000 நீங்க இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கலாம். ஓகே. 3வது படி நிச்சயதாம்பலம். உங்களோட திருமண ஆடுகளுக்காக 1 லட்சம் நீங்க ஜெயிக்கலாம். இது ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட். 60 செகண்ட்ஸ்க்குள்ள நாங்க சொல்ற விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் பெஸ்டா செய்றாங்களோ அவங்களுக்கு 50,000, செகண்ட் பெஸ்டா செய்றவங்களுக்கு 30,000 அண்ட் 3வது வரவங்களுக்கு 20,000. அதே நேரத்தில் லாஸ்டா வரவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. அவங்க தொடர்ந்து விளையாட முடியாது. ஸோ பி ஆக்டிவ் இன் யுவர் ஆக்டிவிட்டி ரவுண்ட். 4வது படி கெட்டி மேளம். திருமண மண்டப செலவுக்காக 1.5 லட்சம் பரிசு. இது ஒரு பஸர் ரவுண்ட். உங்ககிட்ட 5 கேள்வி திருமண சடங்கு பத்தியும் பண்பாடு பத்தியும் கேள்வி கேட்போம். சரியான பதிலுக்கு 30,000 பரிசு. யார் அதிகமான சரியான பதில் சொல்றீங்களோ அவங்க தொடர்ந்து என் கூட விளையாடலாம். கம்மியான பதில் சொல்றவங்க அந்த ரவுண்டோட எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகே. 5வது படி முந்தானி முடிச்சு. திருமண நகைகளுக்காக 2 லட்சம் பரிசு. உங்களோட நெருக்கமான உறவோட உங்க மனப்பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ரவுண்ட். உங்ககிட்ட 5 கேள்வி கேட்போம். அதே கேள்வி உங்களோட ஃபியான்சிக்கிட்டையும் கேட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 40,000 பரிசு. மொத்தம் 2 லட்சம் பரிசு. இந்த ரவுண்ட்ல உங்களோட பதில் உங்களோட ஃபியான்சியோட மேட்ச் ஆகலன்னா அதோட அந்த ரவுண்ட்ல நீங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. தொடர்ந்து விளையாட முடியாது. 6வது படி மேலம் கொட்டு தாலிக்கட்டு. உங்களோட திருமண செலவுக்காக 3 லட்சம் பரிசு. இந்த ரவுண்ட்ல நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஸோ பயப்பட வேண்டாம். உங்களோட அதிர்ஷ்டத்தை பார்க்க போற ரவுண்ட். நான் உங்களுக்கு 24 லாக்கர்ஸை காமிப்பேன். அதுல ஏதோ ஒரு 3 லாக்கர்ல 1 லேக் இருக்கு. மிச்சம் இருக்க 21 லாக்கர்ஸ்ல உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. நீங்க உங்க ஃபியான்சி மற்றும் உங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த லாக்கரை திறக்கலாம்.
3 பேரும் சரியான லாக்கரை திறந்தீங்கன்னா 3 லட்சம் வரையும் பரிசு. புரிஞ்சுதா? Are you ready? All the very best. தங்க தாலிக்காக let's play 3 முடிச்சு. முதல் படி 3 முடிச்சு. இங்கே வந்து 3 சவரன் தாலிக்கான தங்கம் நீங்கள் ஜெயிக்கலாம். ஒவ்வொரு மணப்பெண்கிட்டையும் 2 கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கு சரியா தவறான நீங்கள் பதில் சொல்லணும். 2வது கேள்விக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் அரை சவரன், மொத்தம் ஒவ்வொரு சவரன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கலாம். புரிஞ்சுதா? ரெடி? ஓகே. உஷா, உங்களுக்கான முதல் கேள்வி. பல்லவர்களின் தலைநகரமாக இருந்தது சென்னை. சரியா தவறா? தவறு மேடம். தவறு. தவறு என்பது சரியான பதில். கெஸ்ட்ல சொன்னீங்க அப்படிதானே? எஸ் மேம். சரியான பதில் வந்து காஞ்சிபுரம். ஓகே மேம். ஓகே, நீங்க அரை சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ மேம். ஸ்ரீதேவி, நோ டென்ஷன். சரி. அவங்க சொன்ன மாதிரி ஜாலியா. கண்டிப்பா. ஓகே. ஸ்ரீதேவி, உங்களுக்கான கேள்வி. சதுரங்கம் என்று சொல்லப்படும் செஸ் ஆட்டத்தில் 32 காய்கள் கொண்டு விளையாடப்படுகிறது. சரியா தவறா? செஸ் விளையாடுற பழக்கம் உண்டா? தெரியவே தெரியாது மேம். செஸ் பார்த்தது கூட இல்லையா? பார்த்துருக்கேன், காயெல்லாம் என்னது இல்லையே. சரி, கெஸ் பண்ணுங்க அவங்க சொன்ன மாதிரி. சரியா தவறா? சரி. சரி. சரின்னு சொல்லி சரியான பதில் சொல்றீங்க. டென்ஷன். பிளாக்ல 16 காயின் இருக்கும், ஒயிட்ல 16 காயின் இருக்கும். 32 பல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படி? கண்டிப்பா. இனிமேல் ஞாபகம் இருக்கும். இனிமேல் ஞாபகம் இருக்கட்டும். டென்ஷன் ஆகவே வேணாம். அப்படியே ஃப்ளூக்ல பாத்தீங்களா, அரை பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிட்டீங்க. ரேணுகா, நீங்க ரெடியா? ரெடி மேடம். நீங்களும் டென்ஷனா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. இல்லவே இல்லை. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே கூலா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கூலா இருக்கீங்க. ஓகே மேடம். உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? ஓ பாசிட்டிவ் குரூப் உள்ளவர்கள் யாருக்கு வேணாலும் ரத்தம் தரலாம். சரியா தவறா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தவறு. தவறு தவறு தவறுன்னு சொல்றீங்க, அதனால அது தவறு. சரிதான் சரியான ஆன்சர். ஓகே, நெவர் மைண்ட். இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன உஷா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ரெடி மேடம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்வியில் சரியான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தா போதும், நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், பி உத்தரப்பிரதேஷ், சி மத்திய பிரதேஷ். தாஜ்மஹால் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம்ல? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க? கேட்டிருக்கோம். டிவியில் பார்த்துருக்கோம். ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். எஸ் மேம். அதான் யோசிச்சு சொல்கிறீங்களா? யூபியா இருக்காதா? ராஜஸ்தானா இருக்காதா? சி தான் மேடம். That's a wrong answer. The right answer is UP. உத்தர் பிரதேஷ். ஓகே, இனிமேல் தெரிஞ்சுப்பீங்களா? தாஜ்மஹால் லவ், சிம்பிள் ஆஃப் லவ். ஷாஜகான் மும்தாஸ்காக கட்டினது. ஸ்ரீதேவி, டென்ஷன் அகெயின்? ஆமாம் மேம். ஆமாம் ஆமாம் மேம். ஏன் முழிக்கிறீங்க? ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். சரி, கரெக்டாக வந்துடும். போன ரவுண்ட் அப்படி தானே சொன்னீங்க, அதனால் கரெக்டாக வந்துடும். சரி. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? திருமணத்தின் போது அச்சதைக்கு பயன்படும் அரிசி வகை எது? ஆப்ஷன் ஏ புழுங்கல் அரிசி, ஆப்ஷன் பி பச்சரிசி, ஆப்ஷன் சி பாஸ்மதி அரிசி. பச்சரிசி. பச்சரிசி. ஈஸியா. That's a right answer. ஆப்ஷன் சொல்லும் போது சிரிப்பு, ஒரே பச்சரிசி பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரே சிரிப்பு தான். எனக்கு ஈஸியான கேள்வி இல்லை. எப்படி தெரியும் அது பச்சரிசின்னு? கொலு வைக்கும் போது நானே பச்சரிசி கலப்பேன், அதனால. பாஸ்மதி எல்லாம் கலக்க மாட்டீங்களா? பாஸ்மதி அரிசி எல்லாம் எவ்வளோ விலை மேம்? பச்சரிசி தான் சீப்பாக. புழுங்க அரிசியும் கிடையாதா? இல்லை மேம். அது ஏன்? பச்சரிசி தான். ஏன்லாம் எனக்கு தெரியாது. பச்சரிசி தான். பச்சரிசி. உங்களுக்கு அரை பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ. ரேணுகா,
ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்து மத வழக்கப்படி வளப்பிறை தேய்பிறை இந்த ரெண்டில் எதில் திருமணம் நடக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ வளர்பிறை, ஆப்ஷன் பி தேய்பிறை, சி இரண்டத்திலையும் நடத்தலாம். ஆப்ஷன் ஏ வளர்பிறை. ஆப்ஷன் ஏ வளர்பிறை. வளர்பிறை இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ரவுண்டில் 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ ப்ளே பண்ணி ஒவ்வொரு மணப்பெண் கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்போம். சரியான பதில் சொன்னீங்கன்னா 25,000 25,000 25,000 நீங்கள் ஜெயிக்கலாம். ஓகே ஓகே மேம். இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறதுல வந்து சுட்டி நீங்கள் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு ரவுண்ட் கூட. ஓகே, ரெடியா? ரெடி மேம். வீடியோ பார்க்கலாமா? பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ். எல்லாரும் அப்சர்வ் பண்ணீங்களா? கேள்விக்கு போலாமா? போலாம். ஓகே, மகேஸ்வரி உங்களுக்கான கேள்வி. ரேணுகா மேனன் தங்கையை எத்தனை முறை போட்டோ எடுத்தார்? 2 times. சரி, ஓகே, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. பிரதிபா ரெடி? ரெடி. உங்களுக்கான கேள்வி. மணமக்களில் முதலில் யார் மாலை மாட்டினார்கள்? ஆர்யா. 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 மணமகன் ஆர்யா. மணமகன். மணமகன் தான் ஃபர்ஸ்ட் போட்டாரு. ஆர்யா தான் போட்டாருன்னு சொல்றீங்க. ஆர்யா தான் போட்டாரு. ஓகே ஃபைன், அதுவும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சங்கீதா சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி. குடத்திலிருந்து ரேணுகா மேனன் மோதிரம் எடுக்கும்போது அவர் கையில் எத்தனை வளையல்கள் இருந்தன? பேங்கிள்ஸ் இருந்தன? 3. அவங்க கையில 3 பேங்கிள் போட்டிருந்தாங்க சொல்றீங்க. பார்க்கல, அதனால அப்படியே சொன்னேன். சரி, ஓகே, அதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேள்வியில் ஞாபகம் இருக்குல்ல? உங்ககிட்ட வந்துட்டு ரேணுகா மேனன் தங்க எத்தனை வாட்டி போட்டோ எடுத்திருக்காங்கன்னு கேட்டேன். வீடியோ பார்த்து That's the right answer. வீட்டு உபயோக பொருட்களுக்காக 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ மேம். சூப்பர். பிரதிபா, எஸ் மேம். மாலை யார் மாத்தினான்னு கேட்டோம். நீங்க ஆரியான்னு சொன்னீங்க. முதலில் பார்க்கலாம். காட், ஃபர்ஸ்ட் பெண் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஆரியா போட்டாங்க. ஓகே ஓகே மேம். சங்கீதா, கையில் எத்தனை பேங்கிள்னு சொன்னீங்க? 3. கல்யாண பொண்ணு 3 பேங்கிள் போட்டிருப்பாங்க. சரி, ஓகே. வளையல் எதுவும் போடவே இல்லை. வளையலே போடவே இல்லை. சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். மாலை செய்யணும். இங்கே வந்து உங்களுக்கு கயிறு கொடுத்துருக்காங்க, ஊசி கொடுத்துருக்காங்க, பூ கொடுத்துருக்காங்க. ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்சுன்னு மாற்றி மாற்றி கட்டணும். யார் 60 செகண்ட்ஸ்குள்ளே பெரிய மாலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு பெரிய தொகை. Are you ready? Yes, ready. Your time starts now. கையை குத்திக்காம பார்த்து பொறுமையா. 10 seconds. டுவெண்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. பார்த்து பொறுமையா குத்திக்காம. 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. 40 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. 50 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு.
இப்போ 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 5 4 3 2 1 ஸ்டாப். Two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. One, two, three, four, 5, 6, 7, 8. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. Whoa! அம்பிகா, விஜய் வாங்க. சொல்லுங்க. கையில பிடிங்க. வாங்க விஜய். ஷோ முடியவே அதை வைக்கக்கூடாது, அப்படியே போய் உட்காருங்க. மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு தாலி கட்டு.